உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. முத ஆவடியில் மாவட்ட செயலாளர் எதிர்த்து பணம் வாங்கிட்டே இருக்கான்ப்பா அந்த மாவட்ட செயலாளர்னு கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே பேனர் விரிச்சிட்டாங்க. பணம் முதலையா இருக்காரு அப்படின்னு. திருச்சியிலையும் இதே மாதிரி 10 கோடி ரூபா கொடுத்து ஒரு மாவட்ட செயலாளர் நியமிச்சிட்டீங்க, அவரை ராஜினாமா பண்ண வைங்க, அவர் தூக்குங்கன்னு சொல்லி தனியாக ஒரு டீம் இருக்குது. நேற்று அந்த டீம் யாரும் கவர் பண்ணவே இல்லை. உங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வாங்கி தரேன், 50 லேக்ஸ் கொடுங்க, எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரேன் 2 கோடி கொடுங்கன்னு பேரம் பேசியிருக்காரு. அப்போ அஜிதா என்ன சொல்லிட்டாங்கடா, நீ எல்லாம் என் அண்ணன் இருக்கும் போது கை கட்டி நின்று பேசின பையன் இன்றைக்கி என் முன்னாடி டீலிங் பேசி கை நீட்டி பேசிடுறியா அப்படின்னு. இவர் கோவம் வந்து மறுபடியும் போய் புஷியானதை போட்டு விட்டுறாரு இந்த சச்சின். மறுபடியும் புஷி பல்ல கடிச்சு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு, கோவமாயிட்டார். இப்போ இந்த லாபி எல்லாமே பணம் தான். பல் டாக்டர் தனியாக பணம் வாங்கி ஒரு பதவி கொடுக்குறாரு, பர்வேஸ் தனியாக, அம்பத்தூர் பாலமுருகன் தனியாக, ஈசிஆர் சரவணன் தனியாக. இப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றா வெளியில் வரும். மகாபலிபுரத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை நடக்குது. அதில் ஃபாதரில் ஒரு ஆள் தேடப்படும் குற்றவாளி என்ன செய்கிறான், இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் என்ன செய்கிறான், யார் மாதிரி ஆகும்னா விஜய் மாதிரி ஆக போகிறார், நடிகர்கள் பின்னாடி போகிறவனையெல்லாம் கர்த்தர் சோதிப்பாடுறா அப்படிங்கிறாரு. இப்படி கையை வைக்கிறான், கையை இப்படி வைப்போம், விலங்கு போடும்போது வைப்போம், அந்த நடிகர் ஸ்டைலாக இப்படி வைக்கிறார் அப்படின்னு அவர் வந்து அவர் ஸ்டைலில் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துறாரு. HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் பத்திரிகையாளர் திரு சேவர் இணைந்திருக்கிறார். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? சூப்பர் ப்ரோ. நீங்கள்? நல்லா இருக்கும் ப்ரோ. தாவேக்கால நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. தாவேக்கனாலே அதை ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒருத்தர் கூப்பிடணும் அப்படின்னா நீங்கள் தான். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, நிறைய சோர்ஸ் வச்சிருக்கீங்க, சொல்லியிருக்கீங்க என்கிட்ட. குறிப்பாக வந்து பதவி தரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க. இப்போ மதுரையில் பிரச்சனை நடந்து போயிட்டு இருக்குது சொல்கிறாங்க. அதே போல் நேற்று விஜய் காரை மறித்து வந்து ஒரு லேடி சொல்கிறாங்க எனக்கு பதவி தரன்னு ஏமாற்றிட்டாங்கன்னு அவங்க ரொம்ப கடுமையான வார்த்தையில் பேசுகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அது எல்லாம் தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? என்ன நடந்துட்டு இருக்குது? ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்வி, தாவேக்காவில் சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா தாவேக்காவில் மட்டும்தான் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, மற்ற கட்சியெல்லாம் பிரச்சனைகள் பெருசாக எல்லா கட்சியிலும் பிரச்சனைகள் இருக்குது, பெருசாக போகல. அதுவும் ஒரு நேரத்தில் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளரையும் எதிர்த்து ஒருத்தர் பேசலை. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பேங்க்கில் ஏதோ ஒரு நிறுவனம் வச்சுக்கோங்களேன், அது தமிழ்நாடு முழுவதும் ஒரு பிரான்ச் வச்சுருக்கு. ஒரு பிரான்ச்சில் அங்கே இருக்க மேனேஜர் எதிர்த்து போராட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏதோ ஒரு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற பிரான்ச்சில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். நம்மளும் போராட்டம் நடத்துவோம்டா, அடிப்போம்டா, அப்போ தான்டா நமக்கும் ஒரு நியாயம் கிடைக்கும், மேனேஜர் தொல்லை தாங்க முடியலன்னு ஒரு நியாயம் வரும். இது வந்து எல்லா இடத்துலையுமே இப்போ நர்சிங் போராட்டம் நடக்குது, அதுலேயும் பொருந்தும். ஃபஸ்ட்டு நான் ஜெயலலிதா பீரியடில் நர்சிங் போராட்டம் வீரியமாக இருந்துச்சு. சென்னையில் ஒரு போராட்டம் ஆரம்பிக்குது, அப்படியே சர்க்குலேட் ஆகுது. மாணவர்கள் போராட்டமும் அப்படி தான் வீசி இப்போ தாவேக்கா போராட்டமும். ஆவடியில் மாவட்ட செயலாளர் எதிர்த்து பணம் வாங்கிட்டே இருக்கான்ப்பா அந்த மாவட்ட செயலாளர்னு கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே பேனர் விரிச்சிட்டாங்க. பணம் முதலையா இருக்காரு அப்படின்னு. அது முடிஞ்சு கொஞ்ச நாளில் அடுத்து அஜிதா வராங்க. அஜிதா பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இன்னொரு விஷயத்த மறந்துட்டாங்க. திருச்சியிலையும் இதே மாதிரி 10 கோடி ரூபா கொடுத்து ஒரு மாவட்ட செயலாளர் நியமிச்சிட்டீங்க, அவரை ராஜினாமா பண்ண வைங்க, அவர் தூக்குங்கன்னு சொல்லி தனியாக ஒரு டீம் இருக்குது. நேற்று அந்த டீம் யாரும் கவர் பண்ணவே இல்லை. யார் அவர் ஒரு திருச்சி மாவட்ட செயலாளர், அவரை நியமிச்சிட்டாங்க, 10 கோடி அது தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு போராட்டம். இன்றைக்கி மதுரையில் பணம் அலைகிறாரு. அடுத்து பாடி ஷேமிங் பண்ணுறாரு, பெண்கள்கிட்ட அநாகரிகமாக நடந்துக்கிறாரு. இப்படி ஒரு மாவட்ட செயலாளர் இன்னைக்கு சொல்றாங்களா? புசியானது சொல்ல மதுரை மாவட்ட செயலாளரை அங்க இருக்க தொண்டர்களை எதிர்த்து போராட்டம் நடத்துறாங்க. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் அப்போ நான் சொன்ன மாதிரி பிரான்ச் வாரியா ஒரு மாவட்டமாக எந்திரிச்சு வர அடிக்க ஆரம்பிக்கிறாங்களா. இப்போ என்ன லாபி அப்படின்னா, ஒரு மாவட்ட செயலாளரும் இப்போ திடீர்னு புதுசாக வந்தவங்க எல்லாருமே புதுசாக, முக்கால்வாசி பேர் விஜய்க்கு 20 வருஷமாக போஸ்ட் ஓட்டினவங்க கிடையாது, நடுவில் வந்தவங்க. புசி வந்து செட் பண்ண ஆளுங்க. புசியே புதுசாக வந்தவர் தான், எஸ்ஏசி மூலிமா புதுசாக வந்தவர் தான். யாரெல்லாம் 20 வருஷமாக விஜயோட ரசிகர்களாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே துணை பொறுப்பில் இருக்காங்க, இல்லைனா பொறுப்பு கிடைக்காம ஏங்கி போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இன்னமும் ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அஜிதா மாதிரி ஒரு மாதத்துக்கு 10 லட்ச ரூபா கட்சிக்கு மட்டும் செலவு பண்ணுது மாதம். இன்னும் வரைக்கும் பொறுப்போ எதுவும் கொடுக்கல. அது ஏன் பொறுப்பு கேட்குது அப்படின்னா, அந்த பொண்ணு ஏன் கேட்குதுன்னா, உரிமையில் தான் சொல்கிறேன், ஒரு அக்கா அப்படிங்கிற ஒருமையில் பேசலை. அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடத்தணும் தூத்துக்குடியில் அப்படின்னா புசியை அனுமதி தர மாட்டுறாரு. சரி, இங்கே தாவேக்கா ஈவெண்ட் நடந்துச்சுன்னா என் பேரை போட மாட்டுறாங்க, எனக்கு தகவல் கூட தர மாட்டுறாங்க, எல்லாத்துலேயும் என்னை புறக்கணிக்கிறாங்க. அப்போ எனக்கு ஒன்று ஒரு பொறுப்பு வந்துச்சுன்னா நான் சேர்த்து வச்சுருக்கிற விஜய் ரசிகர் மன்றத்தில் நான் சேர்த்து வச்சுருக்க ஆளுங்க எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வரும், இன்னும் வீரியமாக செயல்படுவோன்னு வந்து கேட்குறாங்க.
இது அவங்க கேட்குற நியாயமான பாயிண்ட் என்னென்னா, டிவிக்கே தூத்துக்குடின்னு போட்டால் யார் ஃபோட்டோ வருதுன்னு பாடுறா அப்படின்னு பஞ்சரோடு பேசுகிறான். நானும் போட்டு பார்த்தா அஜித்தா தான் வராங்க. சரி, இப்போ டிவிக்கே புசி ஆனந்த், இது பாண்டிச்சேரின்னு போட்டால் புசி ஆனந்த் வரல. சரி, டிவிக்கே பனையூர்னு போட்டு பார்த்தா விஜய் வரல. என்னடா இது? அப்போ சரி, இது ஒரு வேலிடான பாயிண்ட்டு. இப்போ கூகுளில் இருக்குன்னா வேலை பிரிவினை அடிப்படையில் நிறைய இயங்குறாங்கன்னு அர்த்தம் வந்துருச்சு. ஓகே, அப்போ இது ஒன்று கேட்குறாங்க. இந்த பொண்ணுக்கிட்ட முதல் மாநாடு நடக்கும்போது 29 லட்சம் கேட்டிருக்காங்க. புசி கேட்டிருக்காரு, இந்த மாதிரி மாநாட்டு செலவு கொடுமா. நான் கட்சி ப்ரொமோஷனுக்கே மாதம் 10 லட்சம் செலவு பண்ணுறேன், ஏன்ட்ட போய் இவ்வளோ கேட்குறீங்க அப்படின்னே புசிக்கு வந்து பல்ல கடிச்சு அப்படின்னு கோவப்போயிட்டார். அப்போ ஒன்று. அடுத்து சஜின்னு ஒரு ஆள், அவரோட பொறுப்பு என்னென்னா பொறுப்பாளரில் போடுறதான் பெரிய பொறுப்பு இவர் வேலை. இவர் வந்து தென் மாவட்டங்களில் பொறுப்பாளரில் தேர்வு செய்வார். யார் களத்தில் இருக்காங்க எப்படி தேர்வு செய்வார்னா, அஜிதா கிட்ட போயிட்டு உங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வாங்கி தரேன், 50 lakhs கொடுங்க, எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரேன் 2 கோடி கொடுங்கன்னு பேரம் பேசியிருக்காரு. அப்போ அஜிதா என்ன சொல்லிட்டாங்கண்டா, நீ எல்லாம் என் அண்ணன் இருக்கும் போது கை கட்டி நின்று பேசின பையன் இன்றைக்கி என் முன்னாடி டீலிங் பேசி கை நீட்டி பேசுறியா அப்படின்னு இவர் கோவம் வந்து மறுபடியும் போய் புசியானதை போட்டு விட்டுறாரு இந்த சச்சின். மறுபடியும் புசி பல்ல கடிச்சு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார், கோவமாயிட்டார். பதவியும் தர முடியாது, ஒன்றும் தர முடியாதுன்னு புசி வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டார். நான் சொன்ன அந்த முன்னாடி பழி வாங்கினார்ல, நிர்வாகிகள் கூட்டத்துக்கு கூப்பிட்றதில்ல, ஏதாவது நிகழ்ச்சி நடந்தால் கூப்பிட்றதில்ல, தகவல் கொடுக்கறதில்ல, இவங்களே ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடத்தினா கூட இப்போ அனுமதி தரதில்லை, இந்த மாதிரி டார்ச்சர்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ சாமுவேலுன்ற ஒரு திடீர் இடைச்சொற்கள், அவரை வந்து தூக்கி மாவட்ட செயலாளராக அறிவிச்சிடுறாங்க. விஜய் அறிவிச்சிடுறாரு நேற்று. இதை இவர் அறிவிக்க போகிறாருன்னு தெரிஞ்சு தான் அஜிதா வந்து இதை அறிவிக்கக்கூடாது, எனக்கு பொறுப்பு கொடுக்கணும்னு நேற்று வந்து முற்றுகை போட நடத்துகிறாங்க. புசி பின்னாடி வழியே எகிரி உதிச்சு ஓடுறாரு. கரூர்லேருந்து திருச்சி சென்னைக்கு ஓடின வேகத்தோட நேற்று ஓடின வேகம் ஜாஸ்தி ஓடுறாரு. எதுக்காக ஓடுறாரு? அஜிதா கேள்வி கேட்டுரும்ல, நாக்கு பிடுங்குற மாதிரி, அதனால் ஓடுறாரு. அடிச்சு பிடிச்சிட்டு ஓடிடுறாரு, எஸ்கேப் ஆயிடுறாரு. அப்போ இது வெக்கக்கேடா இல்லை? மாநிலம் முழுவதும் பெண்களை நியமிக்க சொன்னால் ராத்திரியோட ராத்திரியாக பவுன்சர்களை நியமிக்கிறாங்க, பெண் பவுன்சர்களில். எதுக்கு? சொந்த கட்சி பொண்ணு கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது. கட்சி நிர்வாகி ஒரு பொண்ணு கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது. நான் வந்து அப்படி தடுத்து நிறுத்தி அடிக்கிறது. ஆம்பளைங்களை, கட்சியோட ஆம்பளைங்களை பவுன்சர்கள் பிடிச்சி வீசுகிறான். பெண்கள் வந்தால் பெண்கள் பவுன்சரையும் வச்சு தடுத்து நிறுத்தி அடித்து விரட்டுறான். இவன் தான் வந்து மாற்றம், ஊழலை ஒழிக்க போகிறார், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறார். இப்போ இதே குற்றச்சாட்டை அப்படியே இன்னொரு பொண்ணு இன்றைக்கி மதுரையில் ஒரு பொண்ணு சொல்லுது, இந்த ஆள் வந்து பாடி ஷேமிங் பண்ணுறாரு. எவ்வளோ ஆபத்தானது! பாடி ஷேமிங் பண்ணுறாரு, சாதி பார்க்குறாரு, ஊழல் பண்ணுறாரு அப்படின்னு குற்றச்சாட்டுகள் வைக்குது. புசி ஆனந்த் மேலே, புசி அந்த மாவட்ட செயலாளர் மேலே. மாவட்ட செயலாளர், அந்த மாவட்ட செயலாளர் நியமித்தது புசி ஆனந்த். இப்போ இந்த லாபி எல்லாமே பணம் 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 தான். பல் டாக்டர் தனியாக பணம் வாங்கி ஒரு பதவி கொடுக்குறாரு, ஃபர்வேஸ் தனியாக, அம்பத்தூர் பாலமுருகன் தனியாக, ஈசிஆர் சரவணன் தனியாக. இப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றா வெளியில் வரும். நீங்கள் இவ்வளோ நாளாக பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ வெளிச்சத்துக்கு வராங்க. நீ உன் கட்சியில் இருக்க பெண்களை முதல்ல பாதுகாத்துக்கோ, அப்புறமா வெளியில் வா, அப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம். பதவி தரன்னு ஒரு வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அசிங்கமாக இல்லை? மாட்டிக்கிட்டு திமுக காரணம். திமுக வந்து எதிர் வீட்டில் அந்த பொம்பளையோட அந்த அக்காவோட எதிர் வீட்டில் உட்காந்து வீட்டு வாடகைக்கு எடுத்து மாதம் வாடகை கொடுத்து ஜன்னல் வழியே அப்படி பார்த்துக்கிட்டு, ஓகே வெள்ளை சட்டை போட்டு ஒருத்தர் உள்ளே போகிறாருன்னு பைனாக்குலரில் பார்த்துக்கிட்டு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு மறுபடியும் நைட்டு 11 மணி வரைக்கும் ஓவர் டைம் பார்த்து கரெக்டாக இவர் மாவட்ட செயலாளர் வரும்போது இன்ட்டு கொடுத்து அப்படியே 10 பேர் உள்ளே போந்து வீடியோ எடுத்துட்டாங்க. அப்படி தான் இருக்குது இந்த அக்கா சொல்கிறது. ஏன்னா நம்புற மாதிரி சரி, வீட்டுக்குள்ளே 2 பிரச்சனை, வெளியாள் உள்ளே வந்துட்டார், வீட்டுக்காரவங்க எல்லோரும் சுற்றி வளைச்சிட்டு மாவட்ட செயலாளர் போட்டு பொழக்கிறாங்க. 3வது நபர் யாராவது வெளியிலேருந்து வந்தால் தெரிஞ்சிருக்கணும்ல. யார் நீ, இது என் குடும்ப பிரச்சனை, உனக்கு என்னன்னு யாராவது கேட்டிருக்கும்ல, தெரியலை. திமுக நிர்வாகின்னு ஒன்றால் ஐடென்டிட்டி பண்ண முடியும் போது அந்த நபர் யாருன்னு சொல்லணும்ல, அந்த பேர் யாருன்னு அது தெரியலை. பொய் உடனே ஏதாவது பண்ணிட்டா திமுக அதுவும் இந்த அஜித்தா பொண்ணு, ஐயோ பாவம், அந்த பொண்ணு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவங்கள. காலையில் இந்த பொண்ணு போராட்டத்துக்கு வரும்போது அத்தை சோனியா அருண்குமார் பி ஸ்ட்ராங்மா ஸ்ட்ராங் அப்படின்னு. அப்போ அந்த டீம் எல்லாம் கவலைப்படாதீங்க அஜிதா, ஸ்ட்ராங்காக இருங்க, நல்லதே நடக்கும், நீதி நிச்சயமாக வெல்லும் அப்படின்லாம் போஸ்ட் போட்டாங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ் போஸ்ட் போட்டாங்க. மதியானம் 2 மணிக்கு நிர்மல்குமார் கூப்பிட்டு வாங்க வந்து பேசுங்க அப்படின்னா அந்த அக்கா மதிக்கலை. மத்தியானத்துலேருந்து இது திமுக கைக்கூலி, திமுகட்ட காசை வாங்கிருச்சு, திமுகட்ட கோடிக்கணக்கில் வாங்கிருச்சு, திமுகவோட ஆள் அப்படி இப்படின்னு கடிச்சு குதற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே சோனியா அத்தையோட அடுத்த போஸ்ட்டு, நீங்கள் திமுக ஆள்னு வெளிப்படையாக சொல்லிட்டு வேலை செய்யலாம்ல, ஏன் இப்படி மறைமுகமாக வந்து தளபதி பேரை கெடுக்குறீங்க, அவங்க தனியாக திமுக கைக்கூலி அதுவும் போடுது.
கடைசியில் அந்த பொண்ணு அஜிதா வந்து போராட்டத்தை வந்து முடிச்சுக்கிறேன், நான் என்றைக்குமே விஜய் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே அடுத்து அப்படியே விஷுவல் வாரிசோட அடுத்த மனநிலை, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் பண்ண ஒரே ஒரு தப்பு விஜய் காரை மறைச்சது தான், மற்றபடி நீங்கள் எந்த தப்பும் பண்ணல, தைரியமாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே சோனியாத்தை இந்த பொண்ணை யாரெல்லாம் திமுக கைக்கூலின்னு சொன்னீங்களோ உடனே மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னதே நீ தானே. ட்விட்டரில் ப்ரூஃபோட இருக்கு. இளவு அந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு அது இந்த போஸ்ட்டை போடுறோம்ல, எதையுமே இல்லை, அப்படியே போடுறது. என்னடா இது கட்சி, இது சை கருவம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த விர்ச்சுவல் ஆரியஸோட ஒரே நாளில் 3 நிலை மாறுறாங்க. காலையில் புகழ்ந்து பேசுகிறாங்க, மதியானம் கத்துறாங்க, சாயங்காலம் அரவணைக்கிறாங்க. இல்லை, இந்த விர்ச்சுவல் வாரிசு எப்படி செயல்படுறாங்க, அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு விர்ச்சுவல் வாரிசு ஒருத்தர் வந்து இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா, நான் வந்து பொதுவாக பார்த்து சொல்கிறேன், ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இதில் மென்ஷன் பண்ணி டிவிக்கு விர்ச்சுவல் வாரிசு அதை கவனிங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு கூட்டம் வருது, சொல்ல முடியாத வார்த்தையில் அவங்க பேசுகிறாங்க, நிறைய விஷயங்கள் இது பண்ணுறாங்க. இது என்னவா நினச்சி பண்ணுறாங்க, இது அரசியல் நினச்சி பண்ணுறாங்க. பப்ஜி விளாட்ற கேங்கு ப்ரோவிங்க, பப்ஜி விளாட்ற கேங்கு, பப்ஜி விளையாடிக்கிட்டே மாப்பிள்ள அந்த ட்வீட்டை பார்த்தியா, பார்த்துட்டேன்டா, அதுக்கு ஒரு கவுண்டை போட்டிங்க வந்து இவனை சுடுவா அப்படின்னு அங்கே போய் சுட்டுக்கிட்டே, மாப்பிள்ள வந்துட்டேன், மாப்பிள்ள அந்த சேகுவாரா ஒரு ட்வீட் போட்டிருக்கான் பாரு, அதுக்கு பதில் தெரியுமா, இல்லை மாப்பிள்ள தெரியாது, அப்போ கதறுன்னு சொல்லிட்டு வந்துடுங்க அப்படின்னு நீங்கள் கதறிட்டு வந்துடுவாங்க. மாப்பிள்ள அங்கே பாரு இந்த யூடியூப் ரூட்டர்ஸில் அவர் போட்டுருக்காரு, இப்போ எனக்கு அதுக்கு தான் பாயிண்ட் தெரியுமா, தெரியாது மாப்பிள்ள, அப்போ 200 ரூபின்னு போட்டு வந்துரு அப்படின்னு போட்டு இங்கே வந்துடுவாங்க. இப்படி கேம் விளையாடிக்கிட்டு கனெக்ஷன்லேயே இருக்கிறாங்க, கேம் விளையாடிக்கிட்டே டக்குன்னு போட்டு வந்து இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அதை விட மோசமான வார்த்தைகள்லாம் வந்து இவங்க பிரயோகம் பண்ணுறாங்க, நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. பொதுவான இடங்களே வந்து இப்போ அரசியல் சார்ந்தோ கட்சி சார்ந்தோ இல்லை கொள்கை சார்ந்தோ ஏதோ கேள்விகள் எடுக்கப்படுதோ இல்லை தொடர்பாக பேசுகிறாங்க அப்படின்னா வேற எந்த கட்சிக்காரர்களும் இப்படி செஞ்சு நம்ம பார்த்தது, நம்ம தவறாக சொல்லணும்னு சொல்ல வரல, ஆனால் அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குது அப்படின்னு தெரியல. ரொம்ப மோசமான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுறாங்க, ரொம்ப அசிங்கமான விஷயங்களை இது பண்ணுறாங்க. அந்த அரசியல் அவங்களுக்கு எப்படி பிரச்சனையாக மாறும்? இப்போ கட்சி தலைமை சரியாக இருக்கணும், சரியான பாதையில் போகணும், கட்சியோட செயல்பாடுகள் சூப்பராக இருக்கணும், இது ரெண்டும் அங்கே சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் நடக்காது. இந்த மாஃபிங் பண்ணுறது, அசிங்கமாக திட்டுறது இதெல்லாம் நடக்காது. இந்த 2 தற்கூரிகளும், இந்த 2 வேலைகள் இருக்குல்ல, கட்சி தலைமையும் கட்சியோட செயல்பாடுகளுடைய வேலைகள் இருக்குல்ல, இது ஒழுங்காக இல்லாதனால இவங்களுக்கு பேசுகிறதுக்கு, சோஷியல் மீடியாவில் பேசுகிறதுக்கு பாயிண்ட் இல்லை, என்ன பேசுகிறதுன்னு தெரியலை. விஜய் 2:30 மணிக்கு பெரியாருக்கு ஃபோட்டோக்கு மாலை போடுறாரு, 2:30 மணி வரைக்கும் என்ன கிளிக்கிற வேலை கொள்கை தலைவருக்கு. இப்போ அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கு நினைவு நாள் அப்படின்னா அந்த அண்ணா சாலை அந்த இது இருக்கு இல்லையா, மெரினா ரோடு, காலையில் 6 மணியே அதிமுக தொண்டர்கள் வந்துடுவாங்க, சமாதியை நோக்கி தொண்டர்கள் வந்துடுவாங்க, எல்லாம் ஒரு பெரிய ஆரவாரமாக இருக்கும். மாலை ஒரு 10 மணிக்கெலாம் போட்டு அப்படியே பெருசாக போவாங்க. அண்ணாவுக்கோ எம்ஜிஆருக்கோ கலைஞருக்கோ யாராக இருந்தாலும் அந்த இடம் சூப்பராக இருக்கும். இப்போ தீக்காவுக்கு வருவோம், பெரியாருடைய நினைவு நாள்னால் காலையிலேயே அந்த பெரியார் திடல் வந்து கலகலகலன்னு இருக்கும். இன்றைக்கி கொள்கை தலைவராக வச்சுருக்க பெரியாருடைய நினைவு நாள், விஜய் 2:30க்கு மாலை போடுறாரு, லைலா மணி 11 மணிக்கு. அருண்ராஜா அதை பார்த்துட்டு, இன்றைக்கி பெரியார் நினைவு நாளான்னு அவர் ஒரு போஸ்ட்டு அப்படியே லைனாக போடுறாங்க. இன்றைக்கி எம்ஜிஆருக்கும் நினைவு நாள் நினைக்கிறேன். அப்போ அவருக்கு இப்போ வரைக்கும் விஜய் போடலை, வழிகாட்டியாக இருக்கார், அவர் யாரும் போடலை. இதே கொஞ்ச நாள் முன்னாடி அம்பேத்கருக்கு அதே 2:30க்கு. நேற்று கூட்டம் காலைல 10 மணிக்குன்னு சொன்னாங்க, விஜய் வந்த டைம் எத்தனை, லேட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அஜிதா காரை விட்டு ஏற்றி கொள்ள பார்த்தாங்க. இப்போ இப்படி தான் நடக்குது. அப்போ செயல்பாடுகளே சரியில்லை. இப்போ நாளைக்கு நேற்று ஒரு செயல்பாடுகள்லாம் எதை குறிப்பிடுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். விஜய் காரில் வராரு, அஜிதா பொண்ணு வருது, டக்குன்னு கார் நிறுத்தியம்மா நீ மட்டும் காரில் ஏறு, நம்ம காரில் பேசி உள்ளே போய் பேசுவோம், இல்லை நீ மட்டும் கட்சி ஆஃபீஸ் வா என்னன்னு பேசுவோம் அப்படின்னா நேற்று இவங்க ஃபயர் விட்டுருக்கலாம் நியாயமாக, பாடுறா என் தலைவனை அதான் அப்படின்னா. ஆனால் அங்கே அப்படி நடக்கலை. ஐயோ இந்த ஆச்சரியக்குறி வேற காரை விட்டு ஏற்ற கொண்டுட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணோம், 200 ஊப்பி ஒரு கமெண்ட்லேயும் போய் போடணும். இதுதான் நிலை. உங்களுக்கு பேசுகிறதுக்கே பாயிண்ட் கொடுக்குற அளவுக்கே அந்த தலைமை சரியே இல்லை. அப்போ என்ன பேசுகிறது, என்ன சரி கொள்கை ரீதியாக ஏதாவது இயங்குறாங்களான்னா, பெரியார் எங்களோட கொள்கை தலைவர், பெரியாருடைய உங்களுடைய கொள்கை தலைவர்னா பெரியார்ட்டேருந்து என்ன பாயிண்ட் எடுத்துக்கிட்ட, கடவுள் நம்பிக்கை இருக்குன்ட்ட, அதனால் அதை மட்டும் பெரியார்ட்டேருந்து எடுத்துக்க மாட்டேன். சரி வேறு எதாவது எடுத்துப்பேன். பெரியார் சாதிக்கு எதிரானவர், சாதிக்கு எதிரான என்ன கிழிச்சிருக்க இது வரைக்கும், ஒன்றும் வெங்காயமும் கிடையாது. அப்போ ஒன்றுமே இல்லை. அப்போ சும்மா பேருக்கு பிராண்டுக்கு, இப்போ நடிகைகளில் ஸ்னேகா ஹன்சிகாவெல்லாம் கடைக்கு பிராண்டாக எப்படி பயன்படுத்திக்கிறாங்களோ அது மாதிரி கட்சிக்கு பிராண்டாக இந்த 5 தலைவரில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். விஜய் முன்னாடி ஒரு 10 மாவட்ட செயலாளர் நிப்பாட்டி, ஏன்னா இதில் யார் ஈஸியாக சரவணன் கண்டுபிடிங்க, ஈஸியார் சரவணன் யாராக இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும். யாருன்னே அவருக்கே தெரியாது. அப்படியான தலைமையை வச்சுக்கிட்டு இவங்களால என்ன அரசியல் செய்ய முடியும்? இன்னொரு கூத்து சொல்லவா, இந்த ஸ்போக் பர்சன்ஸ்னு யூடியூப்பில் போய் எல்லோரும் போய் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல,
லைலாமணி, ரமேஷ், அனந்தஜித் எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் இப்போ சிறப்பாக வந்து வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படி சேனலில் உட்காந்து பேசணும், எப்படி வந்து அணுகணும், எந்த மாதிரியெல்லாம் பேசணும் அப்படின்னு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக? இந்த மாதிரி என்ன மாதிரி உட்காந்து பேசுகிறதுக்கு, எப்படி கேள்வி கேட்டால் எப்படி பேசணும்னு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. வழக்கமாக அவங்க பேசுவாங்க இல்லையா? அதில் மாட்டிக்கிறாங்க. அதுலேயும் இப்போ சம்பத்துன்னு ஒரு ஆள்லாம் போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. ஏதோ ஒன்று பேசிட்டு ஆதாரம் கொடுங்கன்னா ஃபோனில் இருக்குது, அதான் ஆதாரம் கொடுங்க, ஃபோனில் இருக்குது, போகும்போது கொடுக்குறேன் அப்படின்னு மாட்டிக்கிறாரு. இப்போ எல்லோரும் மாட்டுறாங்க. என்ன எங்கே எதை போய் பேசுகிறதுன்னு தெரியல. அதனால் ஸ்பெஷல் வகுப்பு நடத்துகிறாங்க. இப்போ தான் கட்சி அதை பண்ணுது. இப்போ இப்படியான ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு ஸ்போக் பர்சன்ஸ்க்கே என்ன பாயிண்ட் இருக்கும்? ஃபெலிக்ஸே இந்த வண்டியை நம்பி எவ்வளோ நாள் ஓட்டுவார்? விஜய் ஆஹா ஓஹோ அப்படின்னு எத்தனை நாளைக்கு சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? டெய்லி சொல்லிக்கிட்டே இருந்தால் இங்கெங்கெங்கன்ற மாதிரி ஆயிரும். இப்போ சொல்ல முடியாது. நீங்கள் இது அதிமுகவுக்கு போனால் கூட பேசுகிறதுக்கு பாயிண்ட் இருக்குது, பாஜகவுக்கு போனால் கூட பேசுகிறதுக்கு பாயிண்ட் இருக்குது, காங்கிரஸுக்கு போனால் பாயிண்ட் இருக்குது, நாம் தமிழர் கட்சிக்கு போனால் கூட பாயிண்ட் இருக்குது பேசுகிறதுக்கு. இந்த கட்சியில் என்ன பாயிண்ட் இருக்குது? ஒரு பாயிண்ட்டும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பப்ஜி விளையாடிக்கிட்டு கத்திக்கிட்டு எதையாவது ஒன்று கத்திக்கிட்டு குமரிக்கிட்டு போக வேண்டியது தான். இருக்கிறவனா அரவணைக்கிறது தெரியலை. அப்போ எல்லாம் பண்ணுவாங்கன்னா அப்படி தான் கத்துவாங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பயன்படுத்தி மிக்க நன்றி. நன்றி. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. ஹை QE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.